வணக்கம் சினிபாட் தமிழ் நேயர்களே, சிரம் திட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியோட 34வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2001ஆம் ஆண்டு இளைய தளபதி விஜய் நடிப்பில் வெளிவந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பற்றி தாங்க. எனக்கு இல்தக்க செய்ய இருக்கு, உங்களுக்கு இல்தக்க செய்ய இருக்கா? எஸ் பாஸ், அவங்க 2 பேர் இருந்தாங்க. ஆணியா புடுங்க வேணாம், வாங்கடா போய் சொல்லுங்க அவகிட்ட. அவன் நினைக்கிறது ஒரு காலும் நடக்காது. தப்பிய கொண்டது இதானடா. இந்த படம் சித்திக் இயக்கத்தில் அப்பச்சன் தயாரிப்பில் வெளிவந்தது. இது சித்திக்கோட 1999ஆம் ஆண்டு மலையாளத்தில் வெளிவந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட ரீமேக் தாங்க. தமிழ்லையும் அதே பேரில் ரீமேக் செஞ்சுட்டாங்க. இந்த படத்தில் விஜய், சூர்யா மற்றும் ரமேஷ் கண்ணா ஆகியோர் நண்பர்களாகவும், தேவயானி, விஜயலட்சுமி, அபிநயஸ்ரீ, ஸ்ரீமன், வடிவேலு, சார்லி மற்றும் ராதாதேவி ஆகியோர் மற்ற முக்கியமான வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் வெளிவந்தப்போ மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இருந்ததால வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுன்னே சொல்லலாம். 1997ல் நேருக்கு நேர் திரைப்படத்திற்கு அப்புறம் விஜய் மற்றும் சூர்யா முன்னணி நடிகர்களாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான் நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே அவங்களோட சினிமா வாழ்க்கையில இந்த படம் ஒரு மறக்க முடியாத திரைப்படமாக அமைஞ்சதுன்னே சொல்லலாம். நடிகை மீனா ஃப்ரெண்ட்ஸ் மலையாள படத்தில் நடிச்சது போலவே மறுபடியும் தமிழ்ல நடிக்க வைக்கலான்னு இருந்தாங்களாம். ஆனா கால்ஷீட் பிரச்சனைனால மீனா தமிழ் ரீமேக்ல இருந்து விலகிட்டாங்களாம். அப்புறமா ஜோதிகா, சிவலட்சுமி இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக செலக்ட் பண்ணாங்களாம். ஆனா அவங்களோட கால்ஷீட்டும் பிரச்சனையாக அவங்களும் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாங்களாம். திரும்பவும் அவங்களுக்கு பதிலாக தேவயானி மற்றும் மைசூரை சேர்ந்த புதுமுகமான விஜயலட்சுமி இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடந்துச்சு. குறிப்பா ஊட்டி, பொள்ளாச்சி, பழனி, கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை மற்றும் சென்னைன்னு வேகமாக பல இடங்களில் ஷூட் பண்ணியிருக்காங்க. நடிகர் சூர்யாவுக்கு முந்தைய படங்கள் எதுவும் சரியா போகாததுனால 2 ஹீரோஸ் இருக்கிற படத்தில் நடிக்க வேண்டாம்னு எல்லாரும் சொன்னாலும் இந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரம் முக்கியத்துவம் வாய்ந்ததுனால இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாராம் சூர்யா. அந்த வருஷம் வெளியான அஜித்தோட தீனா படத்தோட போட்டி போட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் தியேட்டர்ல 175 நாட்களுக்கு மேல ஓடி வெற்றி பெற்றுச்சு. நடிகர்கள் விஜய் மற்றும் சூர்யாவோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா ஃப்ரெண்ட்ஸ் படம் அமைஞ்சது. ஐகானிக் நட்சத்திரமான வடிவேலு அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட நேசமணிங்கிற கற்பனை கதாபாத்திரத்தில் நடிச்சு அசிருப்பாரு. இந்த படத்தில் வடிவேலு நடிச்ச சீன்ஸ் எல்லாம் நினைச்சு நம்ம சிரிக்காத நாளே இல்லைங்க. படம் முழுக்க வடிவேலு நேசமணி கேரக்டர்ல பண்ற காமெடிலாம் சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த காமெடி சீன்ஸை ஷூட் பண்ணும்போது வடிவேலு படுற சில்மிஷங்களையும் ரியாக்ஷனையும் பார்த்து விஜயும் சூர்யாவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அதனாலேயே நிறைய டேக் எடுத்ததா விஜய் சொல்லியிருப்பாரு. குறிப்பா வடிவேலு பங்களாக்குள்ள என்ட்ரி ஆகி கொஞ்ச நேரத்தில் வார்னிஷ் வலிக்கு கருப்பு பெயிண்ட் பவுடர் பேரலுக்குள்ள விழுந்துடுவாரு. பேரல் உள்ள இருந்து எழுந்தப்போ உடம்பு முழுக்க பிளாக் கலர் பெயிண்ட் இருக்கும். அப்போ அவரை பார்த்து எல்லாரும் பயங்கரமா சிரிப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சிரிப்பை நிறுத்தினதுக்கு அப்புறம் விஜய் சிரிப்பை நிறுத்த முடியாம சிரிச்சுட்டே இருப்பாரு. அந்த காட்சி முழுமையா படத்துல இருக்கும். ஆனா அந்த சிரிப்பு அந்த சீனுக்காக சிரிச்சது இல்லையா, உண்மையாவே விஜய் சிரிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு வடிவேலோட நடிப்பு தத்ரூபமா இருந்திருக்குங்க. பார்க்க திகட்டாத படம்னா ஃப்ரெண்ட்ஸ் படத்தை நிச்சயம் சொல்லலாங்க. அந்த அளவுக்கு சிரிப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் குறைவே இருக்காது. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைச்சிருப்பாரு. தென்றல் வரும், ருக்கு ருக்கு, பூங்காற்றே, வானம் பெருசுதான், பூமி பெருசுதான்னு அனைத்து பாடல்களும் அட்டகாசமா இருக்கும். படத்தோட பின்னணி இசை படத்தை அடுத்த கட்டத்துக்கு நடத்தி இருக்குன்னே சொல்லலாம். படத்தோட ஒளிப்பதிவு ஆனந்த் குட்டன் அவர்கள். இந்த படத்தில் வர காமெடி சீன்ஸ்லாம் எவ்வளவு ஃபேமஸ்னா, வடிவேலு நடிச்ச நேசமணி கேரக்டர் வச்சு ப்ரே ஃபார் நேசமணின்னு ஹேஷ்டாக் 2019 வருஷத்துல பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. இந்த ப்ரே ஃபார் நேசமணி ஹேஷ்டாக் நேஷனல் லெவலில் நம்பர் 1 அந்த டைம்ல ட்ரெண்டிங்ல இருந்த மோடி சர்க்கார் 2ங்கிற ஹேஷ்டாக ஓவர்டேக் பண்ணி டாப்ல வந்துச்சு. ஆக மொத்தம் இது ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், ஃபுல் ஜாலியான ஒரு படங்க. இந்த படத்தை நீங்க இன்னும் பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் வெற்றியடைய காரணமாக இருந்த நடிகர் விஜய், நடிகர் சூர்யா மற்றும் இயக்குனர் சித்திக், தயாரிப்பாளர் அப்பச்சன் மற்றும் களத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் சினிபோர்ட் சார்பாக ஒரு பிக் சல்யூட். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல திரைப்படத்தோடு சிகரம் திட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபோர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.